வாட் ஹேப்பன்? என்ன ப்ராப்ளம்? Sir, it's fire alarm, sir. We have to immediately move, sir. ஓ கோ கோ வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. Go fast. Come fast. டோன்ட் பேனிக் சார், டோன்ட் என்னாச்சு? பேனிக். What happened? எல்லாம் சரி பண்ணியாச்சு. பி காம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் பயப்படாதீங்க, எல்லாம் சரி பண்ணியாச்சு. என்னாச்சு லோகேஷ்? ஒன்றுமில்லை சார், கேன்டீனில் அடுப்பு ஆஃப் பண்ணாமல் போய் அதில் பறந்து வந்த பேப்பர் பட்டு ஃபயர் ஆகி சின்னதாக ஒரு டேமேஜ், அதை ஆஃப் பண்ணிட்டேன் சார். இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? யார் அடுப்பணைக்காம தீ பிடிச்சதுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. சொல்லுங்க லோகேஷ். சார் அது வந்து நான் சொல்றேன். இதோ வராளே லக்ஷ்மி அம்மா, நீங்க பார்த்து பார்த்து வேலை கொடுத்தீங்களே, அந்த மகராசி தான் அடுப்பை ஆஃப் பண்ணாம போய் ஆபீஸையே கொளுத்து விட பார்த்தா. நல்ல வேளை அலாரம் அடிச்சு காப்பாத்துச்சு, இல்லனா என்ன ஆயிருக்கும்? என்ன லட்சுமி அம்மா இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருக்கிறது? சார், நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் சார் போனேன். ஷட் அப். தப்பு செய்யறத கூட மன்னிச்சிடலாம், ஆனா செஞ்ச தப்ப ஒத்துக்காம சாதிக்கிறவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்காது. இல்ல சார். வாய மூடுங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான். சார், நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க சார். சொல்லிக்கிட்டே இருக்க, கூட கூட வாய் பேசிக்கிட்டு. உங்களை சொல்லி தப்பு இல்ல, ஏற்கனவே உங்களால அவமானப்பட்டும் அசிங்கப்பட்டும் கேட்காம உங்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தேன் பாருங்க. எனக்கு இதெல்லாம் தேவைதான். கெட் லாஸ்ட். என் கண்ணிலே முழிக்காதீங்க. என் நாட்டம் போட்ட ஆண்டவனா பார்த்து வெச்சாம் பாராப்பு. இனி ஏன் நின்னுட்டு இருக்க? அதான் எம்டி சார் முகத்திலேயே முழிக்காதன்னு காரி துப்பிட்டு போயிட்டார்ல. போ, போய் உன் கடை சாமான் செட்டெல்லாம் மூட்டை கட்டிக்கிட்டு இங்க இருந்து போய் சேர்ற வழிய பாரு. சந்தோஷ், சந்தோஷ் என்னாச்சு? பிரதீப், ஒன்றும் இல்லடா. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் விஷயத்துல எம்டி அம்மாவை திட்டினது, அதுவும் எல்லாரும் முன்னாடி அம்மாவை திட்டினது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. விடு சந்தோஷ், ஏதோ கோவத்தில் அப்படி பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம லக்ஷ்மி அம்மாவும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கலாம். எம்டி சொன்ன மாதிரி ஆஃபீஸில் ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும் சந்தோஷ்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இல்ல பிரதீப், அம்மா ஸ்டவ் ஆஃப் பண்ணாம எங்கேயுமே போயிருக்க மாட்டாங்க. கவனக்குறைவா சின்ன சின்ன மிஸ்டேக் நடக்கிறது சகஜம் தானே, எல்லாரும் பண்றது தானே. ஆனா எங்க அம்மா ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பண்ண மாட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும் எங்க அம்மாவை பத்தி. எல்லா விஷயத்திலையும் ரொம்ப கான்சியஸா தான் இருப்பாங்க. அவ்வளவு ஏன், தினமும் ராத்திரி படுக்க போகும்போது இந்த கேஸ் சரியா ஆஃப் பண்றது, டோர் சரியா பூட்டி இருக்கான்னு செக் பண்றது, இன்ஃபேக்ட் பைப்ல ஒரு சொட்டு தண்ணி கூட லீக் ஆகுதா இல்லையான்னு கரெக்டா செக் பண்ணிட்டு தான் படுக்கவே போவாங்க. அவங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணாம கண்டிப்பா வெளியில போயிருக்க மாட்டாங்க. சம்திங் இதை வேற யாரும் சொல்ற? ஆமா, கன்ஃபார்மா சொல்றேன், அம்மா இதை பண்ணிருக்க மாட்டாங்க. சரி, நீ சொன்ன மாதிரி அம்மாவே பண்ணலனாலும் இப்போ என்ன பண்ண முடியும்? அதான் பழி அம்மா மேல விழுந்துருச்சு. எம்டியும் எல்லாரும் முன்னாடி திட்டி அனுப்பிட்டாரு. இனி நாம என்ன பண்ண முடியும்? இல்ல பிரதீப், அம்மா தப்பு பண்ணலன்னு நம்மளால கண்டிப்பா நிரூபிக்க முடியும். அதான் நம்ம ஆபீஸ்ல எல்லா கேபின்லயும் எல்லா ஏரியாலயும் சிசிடிவி இருக்குல்ல. அந்த கேண்டீன் பக்கத்துல இருக்கிற கேமரா ஃபுட்டேஜ் எடுத்து செக் பண்ணா தெரிஞ்சிட போகுது. ஆமால, சூப்பர் ஐடியா சந்தோஷ். பிரதீப், எனக்காக அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எம்டிட்ட சொல்லி கொஞ்சம் செக் பண்ண சொல்றியா? ஏன், அதை நீயே எம்டிட்ட பேசலாம்ல? இல்ல, அதை நான் வந்து பேசினா நல்லா இருக்காது பிரதீப். எம்டி ஏதாவது சொல்லிட்டாருன்னா எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடும். ப்ளீஸ் பிரதீப், எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. ஓகே சந்தோஷ், ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். தேங்க்யூ. என்ன மேன், எதுக்கு நம்ம ஆபீஸ்ல ஃபயர் அலார்ம் ஆன் ஆச்சு? அது வந்து சார், இந்த அம்மா அடுப்பை ஆஃப் பண்ணாம அப்படியே விட்டு போயிட்டாங்க சார், அதனால தான் சார். இல்ல சார், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் சார் போனேன். இல்ல சார், இந்த அம்மா பொய் சொல்றாங்க. அப்படியா? இப்ப தெரியும் யார் போய் சொல்றாங்கன்னு. பிரதீப், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுங்க. ஓகே சார்.
இடியட், சிகரெட் பிடிக்கிற பிளேஸா அது? நீ கேர்லெஸ்ஸா அடுப்பை பத்த வச்சுட்டு பழிய லட்சுமி அம்மா மேல போடுறியா? இல்லை சார். பேசாத, I will slap you. ஆமா, நீ எதுக்கு தேவையில்லாம ஸ்டவ் போய் ஆன் பண்ற? சிகரெட் பத்த வைக்கிறதுக்கு மேட்ச் பாக்ஸ் இல்லையா உங்ககிட்ட? சொல்லியா? யாராவது சொல்லி அப்படி செஞ்சியா? சொல்லு. இல்லை சார், நானாக தான் சார் ஆன் பண்ணேன். மேட்ச் பாக்ஸ் எதுவுமே பக்கத்தில் இல்லை. கேன்டீனுக்குள்ளே சிகரெட் அடிக்கிறத யாரும் பாத்திரக்கூடாதுன்னு பதட்டத்தில் அடுப்பை ஆஃப் பண்ண மறந்துட்டேன் சார். சார், இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சிடுங்க சார். ஆனா உன் எக்ஸ்பிளனேஷன் எனக்கு தேவையில்லை. நீ போலாம். பிரதீப், இவனை இந்த ஆபீஸ்லயே நான் பார்க்க கூடாது. ஓகே சார். சார், ஒரு வாட்டி மன்னிச்சிடுங்க சார். கெட் லாஸ்ட். சார் பாவம் சார், இந்த ஒரு டைம் அவரை மன்னிச்சு விட்டுருங்க சார். லட்சுமி அம்மா, உங்க இறக்க கூட எனக்கு நல்லா புரியுது. ஆனா மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஆளை மன்னிச்சு விட்டா நாளைக்கு இந்த ஆபீஸே கொளுத்தினாலும் கொளுத்திடுவான். அதனால நீங்க தலையிடாதீங்க. போயா வெளியே. பிரதீப், இவனை கூப்பிட்டு போங்க. போங்க. சாரி லட்சுமி அம்மா, அவன் பண்ண தப்புக்கு நான் உங்களை ப்ளேம் பண்ணிட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஐயோ, நீங்க எதுக்கு சார் இதுக்கெல்லாம் சாரி சொல்லிக்கிட்டு? என்னோட கிச்சன் அடுப்பு அணையாம இருந்தா அது ஏன் தப்புன்னு தானே யாருக்கா இருந்தாலும் நினைக்க தோணும். இல்ல லட்சுமி அம்மா, இருந்தாலும் எல்லார் முன்னாடியும் நான் உங்களை அப்படி பேசியிருக்க கூடாது. விடுங்க சார், தெரியாம தானே பேசுனீங்க. அதுவும் என்ன திட்ட உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இது உங்க பெருந்தன்மையை காட்டுது. எனிவே சாரி. நீங்க போய் உங்க ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் தான் தப்பு பண்ணியிருப்பேன்னு அப்படியே விடாம இந்த சிசிடிவி படத்தையெல்லாம் எடுத்து உண்மையிலேயே யார் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு என்ன காப்பாத்துனீங்களே. இல்லைன்னா காலம் பூரா இந்த கெட்ட பேரோடையே இருந்திருப்பேன். அதுக்கு நீங்க பிரதீப்புக்கு தான் நன்றி சொல்லணும். அவன்தான் லட்சுமி அம்மா இப்படி கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டாங்க, எதுக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்கலாம்னு ஐடியா கொடுத்தான். அந்த கிரெடிட்லாம் பிரதீப்புக்கு தான். ம், ஓகேம்மா, யூ கேரி ஆன். ம். சரிங்க சார். வாங்க லட்சுமி அம்மா.